தமிழில் மிகவும் விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கும் பிக் பாஸ் சீசன் 3 சண்டைக்கு பஞ்சமே இல்லாம தமிழக மக்கள் மத்தியில் ஒரு தனி இடத்தை பிடித்திருக்கு. அந்த வகையில இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டிலிருந்து யார் வெளியேறுவார்கள் என்ற ஆவல் இப்போதே கிளம்பியிருக்கு. சென்ற வாரம் ஃபாத்திமா பாபு வெளியேறினார். இந்த வாரம் மோகன் வைத்தியா வெளியேறுவதாக ஏற்கனவே பல தகவல்கள் கசிந்தன. இந்த நிலையில் நேற்று முன்தினம் நடந்த ஒரு டாஸ்கில் மிக சிறப்பாக விளையாடியதால் சாக்ஷி, வனிதா மற்றும் மோகன் வைத்தியா இவர்கள் மூவரும் இந்த வார தலைவர் போட்டிக்கு தகுதியானவர்கள் என பிக் பாஸ் அறிவித்தார். அந்த வகையில் நேற்று சாக்ஷி வெற்றி பெற்று தலைவராக பொறுப்பேற்றார். டேஞ்சர் ஜோனில் இருப்பது மோகன் வைத்தியா மற்றும் வனிதா மட்டுமே. இவர்கள் இருவரில் ஒருவர் கண்டிப்பாக வெளியேறுவார்கள் என்ற நிலை தற்போது உள்ளது. ஆனால் மக்கள் கருத்தை வைத்து பார்க்கும்போது இந்த வாரம் மோகன் வைத்தியா வெளியேற அதிக வாய்ப்பு உள்ளது என கூறப்பட்டு வருகிறது. காரணம், அவருடைய வயது மற்றும் பிக் பாஸ் வீட்டிற்குள் அவரால் பெரிய சலசலப்பு ஒன்றும் ஏற்படுத்த முடியவில்லை என்பதே. ஆனால் வனிதாவோ ஒவ்வொரு நொடியும் சண்டை சச்சரவுக்கு குறையே வைக்காமல் நகர்த்தி செல்கிறார். இப்போது வரை இதனை ஒப்பிட்டு பார்க்கும்போது மோகன் வைத்தியாவை இந்த வாரம் வெளியேற அதிக வாய்ப்பு உள்ளது என சொல்லப்பட்டு வந்தாலும் வனிதாவின் அராஜகம் பிக் பாஸ் வீட்டிற்குள் அதிகமாக உள்ளதாகவும் அவர் மீது சில பல வழக்குகள் இருப்பது, மேலும் பிக் பாஸ் போட்டியாளர்களை வனிதாவின் ஓவர் சேட்டையை தாங்க முடியல என புலம்புவது என அடுக்கிக் கொண்டே போகலாம். இதனையெல்லாம் வைத்து இந்த வாரம் வனிதாவை வெளியேற்றலாம் என முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் கசிந்து உள்ளன. இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், முதல் வாரம் வெளியேறிய ஃபாத்திமா பாபு பிக் பாஸ் வீட்டில் இருந்து வனிதாவை கடைசி வரை வெளியேற்றவே மாட்டார்கள், அவரால் தான் பிக் பாஸ் நிகழ்ச்சி பரபரப்பாக சென்று கொண்டிருக்கிறது என தெரிவித்திருந்தார். மேலும் மோகன் வைத்தியா மற்றும் சரவணனுக்கு பிக் பாஸ் வீட்டில் வேலையே இல்லை என்றும் குறிப்பிட்டிருந்தார் ஃபாத்திமா பாபு. இந்த நிலையில பரபரப்புக்கு பஞ்சமே இல்லாம ஒட்டுமொத்த தமிழக மக்களின் கவனத்தை ஈர்த்துள்ள வனிதா இந்த வாரம் வெளியேற உள்ளதாக தகவல்கள் கசிந்து உள்ளன. எது எப்படியோ கடைசி நிமிடத்தில் மாற்றம் வருமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இது போல பல உண்மையான சம்பவங்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள TM Infotainment அப்பப்ப செக் பண்ணிட்டே இருங்க.